ஆண்டவர் எதை ரொம்ப எதிர்பார்ப்பார்னா நம்முடைய விசுவாசத்தை ரொம்ப எதிர்பார்ப்பார். எனவே ஒரு தேவ பிள்ளை எந்த பாதையில் நடக்கும்போது விசுவாசத்தை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கு. அநேக காரியங்கள் நமக்கு எளிதாய் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாயில விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆமென். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். எனக்கு 2016 திருமணம் முடிந்தது. 4 வருஷம் ஆகுது. எனக்கு குழந்தை கிடையாது. முதல் வருஷத்துல ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உனக்கு நான் சந்ததிகளை தருவேன். ஸோ ஆரம்பத்தில் நல்ல ஒரு ஃபெய்த் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு தளர்வு வந்துச்சு. ஏன் தலை வந்துச்சுன்னா, என் சரீர கண்டிஷன் எனக்கு தெரியும், என் மனைவியுடைய கண்டிஷன் தெரியும். என் கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளை பிறக்குமான்னு. ஆண்டவர் சைலண்டாக இருக்கும், வார்த்தையை தாரா, பாட்டு தாரா, ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால எனக்கு முன்னாடி வரக்கூடிய கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அதனால அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் அவங்களை விட்டு மறைஞ்சு போயிடுறேன். அப்படி இல்லை, நான் கேள்வி கேட்க வந்துட்டாங்கன்னா அந்த வார்த்தையை கேட்க விடாதபடி நான் வேற ஏதாவது டாபிக் பேசுவேன். ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரே, நீங்க வார்த்தை தந்ததுனால தான் நான் கேட்கிறேன். நீங்க எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிருங்க, நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஆண்டவரே தருவேன்னு சொல்லிட்டு ஏன் ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறீங்க? அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டுங்க. எதுவுமே இல்லையாப்பா அப்படின்னு கத்தி கத்தி அதை அழுறேன், கதறேன். அப்படி கதறும் போது என் வாயில் என்ன வந்துச்சு தெரியுமா? நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி. இப்படி கத்துறேன். எனக்கு தெரியல, நான் ஒரு பாட்டு பாடுறேன். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் எங்களை பலப்படுத்துற. அன்னைக்குதான் உண்மையிலே சப்மிட் பண்ணி என்ன சொன்ன தெரியுமா? செய்வீங்க ஆண்டவரே, இனி உங்களுக்கு எப்ப செய்யணுமோ செய்ய, நான் வெயிட் பண்றேன். எப்ப செய்யணுமோ செய்ய. அடுத்தது ஆண்டவர் என்ன பேச, அதுக்காக தான் இந்த சாட்சி சொன்னேன். இனி யாராவது உன்ட்ட பிள்ளைய பத்தி கேட்டாங்கன்னா நீ மறைஞ்சு போக கூடாது, நீ நின்று பதில் சொல்லணும். உனக்கு நான் வார்த்தையை தந்திருக்கிறேன்ல, பிள்ளை கேட்டா சொல்லு, நான் உனக்கு தந்த வார்த்தையை சொல்லு, உன் விசுவாசத்தை சொல்லு, அறிக்கை பண்ணு. 2019 4 வருஷம் தாண்டி அக்டோபர் மாதத்துல கர்த்தர் நினைத்தரலைனா எனக்கு என்ன சொல்லிப்பா ப்ரேயர் பண்ண? ஒரு குழந்தை. உனக்கு தான் நான் தந்த வார்த்தை என்னது? சந்ததிகளை கொடு. ஆரம்பத்தில் நான் வார்த்தையை தந்த உடனே நீ ஜெபிச்சதை எனக்கு பிள்ளைகளை தாரும். கடைசியில் கொஞ்சம் வார்த்தை டிலே ஆகிறது போல தெரிஞ்சது நீ ஜெபிக்கிறது. நீ சூழ்நிலை மாறும்போது வார்த்தையை மாத்தலாம், ஆனா உனக்கு சொன்னது நான் என்றால் சொன்னது போல செய்து முடிப்பேன். ஆமென். தைரியத்தோட சொல்றேன், வார்த்தையை தந்திருக்கிறாரா? வார்த்தை இருக்குதா? விசுவாசத்தை சொல்லுங்க. எவ்வளவு நான் விசுவாசத்தை மற்றவர்கள் முன்பாக அறிக்கை பண்ணுகிறேனோ எனக்கான நன்மையை சீக்கிரமா கொண்டு வந்துட்டே இருக்கும். ஆமென்.